Hello friends, welcome to Kitchen to Plate. என்னதான் மேங்கோ சீசன் போனாலும் மேங்கோ மோகம் மட்டும் அப்படியே தான் இருக்கு. சட்டுன்னு மார்க்கெட் போய் எண்ட் ஆஃப் சீசன் சேல்ல மல்லிகா மாம்பழம் வாங்கின்னு வந்து துண்டு போட்டு வச்சுட்டாச்சு. மேங்கோ சீசன் ஆரம்பிச்சதுலேருந்து என் 2 வாண்டுகளும் ஐஸ்கிரீம் பண்ணி கொடுமான்னு கேட்டிருந்தது. ஒரே ஜாரில் எப்படி மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ணலான்னு பார்க்கலாம் வரையிலா. ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். அது கூட 3/4 கப் பால் எடுத்துக்கலாம். 1/2 கப் மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நம்ம நறுக்கி வச்ச மாம்பழம் பாதி மாம்பழத்தை இதில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இந்த மாதிரி க்ரீமியாக அரைஞ்ச உடனே இதை ஒரு டப்பர்வேர் டப்பாவில் இல்லை டைட்டாக மூடுற பிளாஸ்டிக் டப்பாவில் சேர்த்துட்டு 2 வாட்டி பபிள்ஸ் இல்லாமல் தட்டிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் போகிற இது ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்கும். இதை திருப்பியும் அதே மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு 2-3 வாட்டி பல்ஸ் பண்ணிக்கலாம். பல்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதே டப்பாவில் சேர்த்துட்டு 8 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வைக்கணும். மேலே டாப்பிங்ஸ்க்கு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் பாதாம், முந்திரி, பிஸ்தா 3ம் சீவிட்டு இதில் சேர்த்துட்டுருக்கேன். 8 ஹவர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது க்ரீமியாக சூப்பரான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுது. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.